தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம செய்யக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டா, விமோச்சனம் உண்டா? அப்போ நீங்க போக வேண்டிய இடம் எது அப்படின்னு சொன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில அமைந்திருக்கக்கூடிய பாபநாசம் தாங்க. இங்க மூலவர் யாரு அப்படின்னு சொன்னா பாபநாச சுவாமி. அம்பாளோட பேர் என்ன அப்படின்னா உலகாம்பிகை அம்பாள். இங்க எதுக்காக மேக்சிமம் வருவாங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட ஊழ்வினைகள், முன்ஜென்மத்துல பண்ண பாவங்கள், முன்னோர்கள் செய்த பாவங்கள் தீராம இருக்குது, வீட்டுல கஷ்டம் இருந்தது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா பாபநாசத்துக்கு வழிபட வாங்க. அதுவும் நாளைய தினம் ஆடி அமாவாசை தினம். அமாவாசை தினங்கள்ல இங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது. காசி ராமேஸ்வரத்துக்கு போக முடியாதவங்க இந்த பாபநாசத்துல திதி கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட முன்னோர்கள் செய்த வினையும் மகளும் உங்களோட குலமும் தலைக்குங்கிறது வரலாறு. முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும் இல்லாம இங்க செவ்வாய் தோஷத்துக்கான பரிகாரம், திருமண தடை பரிகாரம் எல்லாமே இங்க ஆற்றங்கரையில உள்ள அந்தணர்கள் எல்லாமே சிறப்பா பண்ணி கொடுக்கறாங்க. அங்க உள்ள அந்தணர்களுக்கு நீங்க அவங்க சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் பேர்ல நீங்க திதி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா காசி ராமேஸ்வரத்துல போய் திதி கொடுத்ததுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதங்களும் உங்க குடும்பத்துக்கும் உங்க அடுத்த தலைமுறைக்கும் கண்டிப்பா நிச்சயம் கிடைக்கும். நீங்களும் நாளைக்கு ஆடி அமாவாசையை மறக்காம பாபநாச சுவாமியை வழிபட்டுட்டு இந்த நன்மையை செஞ்சு கொடுங்க. நன்றி.